ஹாய் கேஸ், நம்ம பார்த்தீங்கன்னா சமையல் சேனலோட பார்ட் 2 வீடியோ தான் இது. நம்ம இப்போ முட்டை ரெடி ஆகிடுச்சு, வாங்க முட்டையை இப்போ பார்க்கலாம். இதோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு முட்டை வந்திருக்கு. இதோ இந்த மாதிரி ஒரு முட்டை வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரசமும் பொரியலும் வைக்கலை. நம்ம சாம்பார் பார்த்திங்கன்னா வெந்துக்கிட்டு இருக்கு. சாம்பாருக்கு தான் கொதிய போது அப்புறமா நம்ம சாம்பார் காமிக்கிறேன். இப்போ நம்ம பொரியலும் ரசமும் தான் வைக்கல. நீங்கள் தயிர் உங்களுக்கு எந்த பார்த்தீங்கன்னா வேணுமோ நீங்கள் தயிர் வைக்கிறதுனா தயிர் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ரசம் நாங்கள் சாப்பிட்டு காரமாக இருக்கிறதுக்காக நான் ரசம் வைக்கிறோம். இப்போ புது ரசம் தான் வைப்பாங்க. ஆமாம், பழசு யாருமே சாப்பிட மாட்டோம். டெய்லிக்கும் புதுசு புதுசாக தான் வைப்போம். பருப்பு, இந்த பருப்பு எடுத்துக்கிறேன். தான் பருப்பு பருப்பு நெய் எனக்கு பருப்பு நெய் முட்டை கிரேவி, அப்புறமா எனக்கு அந்த சாம்பார் ரசம் இதெல்லாம் தான் நான் சாப்பிடுவேன். இப்போ எதில் ரசம் வச்சிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு ரசத்துக்கு என்ன பண்ணணும்னா எண்ணெய் ஊற்றணும், கடுகு உளுந்து போடணும், வரமிளகா கிள்ளி போடணும், பூண்டும் மிளகு ஜீரகமும் போடணும். நைட்டில் கூட ரசம் இல்லைனா தோசை தான் நான் சாப்பிடுவேன். ஹெவி ஃபுட்லாம் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி வயிறுலாம் வலிக்கும். அதனால ஹெவி ஃபுட் சாப்பிடாதீங்க யாரும். ரசம் எப்படி நமக்கு வந்திருக்கு, இதான் ரசம் வச்சுருக்க பாத்திரம். முட்டை கிரேவி பார்த்தீங்கன்னா முட்டை கிரேவின்னு பருப்பு இப்போ நம்ம வச்சுருக்கு. இப்போ ரசம் எப்படி வந்திருக்குன்னு காமிங்க. பூண்டு மிளகாய் தட்டி போடணும். தட்டி போட்டுட்டு என்ன பண்ணணும்னா இது பார்ட் 2 வீடியோ கைஸ், சமையல் பார்ட் 2 வீடியோ. நான் பார்ட் 1ல் சாம்பார் இதெல்லாம் வச்சுருப்போம், முட்டை கிரேவி, அதோட பார்ட் 2 வீடியோ தான் இது. நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிஷ்லாம் நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் கைஸ். நீங்கள் வீட்டில் யாருக்கு கெஸ்ட் வந்தால் கூட செய்யலாம். இது டிஷ்லாம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் கைஸ், சூப்பராக இருக்கும். மாங்காவும் எது போட்டு சாம்பார் செய்கிறோம்? முருங்கைக்காய் போட்டு இது ஜாக் ஃப்ரூட் விதை, இதெல்லாம் போட்டு தான் நம்ம செய்கிறோம். ஜாக் ஃப்ரூட்டோட விதை இதெல்லாம் போட்டு தான் நம்ம இப்போ செய்கிறோம். சாம்பார் பார்த்தீங்கன்னா போட்டு என்ன சாம்பார்னு சொல்லலைன்னா நான் பார்ட் 2 வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம பருப்பு வேவு வச்சது நல்லா வெந்துகிட்டு இருக்கு. அது வரைக்கும் என்ன பண்ணணும்னா பருப்பு எப்படி இருக்குன்னு வாங்க போய் பார்க்கலாம். முட்டை கிரேவி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதான் நம்ம முட்டை கிரேவி இந்த மாதிரி பதத்துக்கு உங்களுக்கு வந்துடும். பருப்பு நீங்கள் இது பண்ணணும். ஃபஸ்ட் பருப்பு இந்த மாதிரி பதத்துக்கு நம்ம என்ன பண்ணணும். இப்போ என்ன போட்டிங்க? பூண்டு பச்சை மிளகா. நம்ம சாம்பாருக்கு மாங்காய் வெட்டுறோம்ல, அது குட்டி குட்டியாக வெட்டி வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லா இருக்கும். ரசம் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி வந்திருக்கு, இந்த மாதிரி வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நமக்கு ரசம் கொஞ்சம் நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ரசம் கொஞ்சம் நான் டேஸ்ட் பண்ணி சுடுதா ஆக்காட்டு சுடலமா அப்படி ஆக்காட்டு டேஸ்ட்டு தெரியல. ரசம் பார்த்தீங்கன்னா நல்லா இதாகிட்டுருக்கு. இது பார்ட் 3 வீடியோ பார்த்தீங்கன்னா ரசம் எல்லாம் வந்தோடனே பார்ட் 3 வீடியோ போடுறோம். இப்போ நான் போய் இந்த அப்லோட் பண்ணிட்டு வந்துடுறேன். பாய் கைஸ்.